அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் சமத் சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. மேலே வந்து ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்காங்க. அதில் பெரிய ஒரு முண்டாசு கட்டிக்கிட்டு ஒரு ஒரு மௌலவி அவர் என்ன செய்கிறாருன்னா, மார்க்கம் தெரியாமல் மடையன் மாதிரி என்ன செய்கிறாரு, உளர்றாரு. அதை போட்டு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் வந்து அவர் என்ன செய்தி போடுறாருன்னா, வரலாறு தெரியாது மாற்றிக்கொண்ட குழப்பவாதிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு போட்டு, பெண்களின் ஜும்மா தொழுகை, அதாவது பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கே போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா இவங்களுடைய கொள்கை, இவருடைய கொள்கை என்ன அப்படின்றா, இவர் யார் அப்படின்னா, இவர் பரலவிகள். அதாவது தர்காவை வணங்கக்கூடிய, இறந்தவர்களை அடக்கம் செய்து வைத்து வணங்கக்கூடிய ஒரு பிண வணங்கிகள், தர்கா வணங்கிகள். இவங்க வந்து தர்கா தலங்கள்ல ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலந்து கூத்தடிப்பதை ஆதரிக்கக்கூடிய அப்படியான ஒரு கோஷ்டியை சேர்ந்தவர். இந்த பரலவி இசத்தை வந்து பாலும் கிணற்றுல போட்டு தான் என்ன செய்யணும், புதைக்கணும். இதுதான் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக இருப்பது இந்த பரலவீசம். தர்காவை வைத்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாடை அதை ஆதரிக்கக்கூடிய, அதை செய்யக்கூடியவர்கள் தான் யார், இந்த இவர்கள் என்பதை என்ன செய்யணும், முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும். ரெண்டாவது, பெண்கள் வந்து ஜும்மா தொழுகை வந்து பள்ளிவாசல்ல கட்டாயம் தொழுகணுமா அப்படின்றா, கட்டாயம் கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு ஜும்மா தொழுகை கடமையே கிடையாது. அவங்க விரும்பினா தொழுகலாமா என்றால் தாராளமாக தொழுகலாம் என்பதான் மார்க்கத்தில் உள்ளது. ஏன்னா இவருக்கு இந்த மார்க்கம் தெரியாத ஒரு மடையராக இருக்கிறார். சும்மா இந்த தப்சீர் நூல்களில் இந்த சரகுல உள்ளதையும் படித்து கொண்டு இவர் என்ன செய்யறாரு, மார்க்கம் சொல்ல வராரு. ஹதீஸுகளில் என்ன வருது அப்படிங்கிறது இவருக்கு தெரியல. ஹதீஸில் உள்ளது வந்து ஆரம்பத்தில் உள்ளது அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. சரி, மக்காவில் சொன்னதெல்லாம் மார்க்கமா இல்லையா? மதினாவில் ரசூலுல்லாஹ் 10 வருஷம் இருந்தாங்க, மக்காவில் 13 வருஷம் இருந்தாங்க. மக்காவில் அருளப்பட்ட குர்ஆன் வசனம்லாம் மார்க்கமா இல்லையா? மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் மார்க்கமா இல்லையா? கடைசியில சொன்னாங்களா அப்படின்னு கேட்கிறார். கடைசியில சொன்னா என்ன, முதல்ல சொன்னா என்ன? முதல்ல சொல்லப்பட்டதை வந்து தடுத்ததாக ஹதீஸ் வேணும். பெண்கள் எல்லாம் நீங்க பள்ளியில தொழுது கொண்டிருக்கிறிய, குழந்தை அது சத்தமெல்லாம் கேட்குது, நீங்க இரவு நேரங்களில் வர்றிய, இரவு நேரங்களில் வரக்கூடிய நறுமணம் பூசாம வாங்க, ஃபஜர் தொழுதுட்டு போவோம், எங்களை யாரும் அடையாளம் காண முடியாது, அப்படியெல்லாம் ஹதீஸ் இருக்குது. இதெல்லாம் ஆரம்பத்தில் உள்ளதுன்னா உங்களுக்கு என்ன, அது மார்க்கமா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் கடைசியில் மரணத்திற்கு முன்னாடி பெண்கள் இனிமே பள்ளிவாசலுக்கு செல்லவே கூடாது, நீங்க தர்கா தலம் கோயில் குளம்னு நீங்க போயிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு காட்டுங்க. நீங்க பள்ளிக்கு வரக்கூடிய பெண்கள் இனிமே பள்ளிக்கு வரக்கூடிய, பள்ளிக்கு வந்தா பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கு அப்படி ஹதீஸை காட்டுங்க. ஹிஜாபுக்கு முன்னாடி இதை தடுத்தது யாரு? பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது என்று சொல்லி தடுத்தது ரசூலுல்லாஹ் தடுத்திருக்காங்களா? ஜமாத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, தொழுகக்கூடாதுன்னு தடுத்ததை காட்டணும். அதான் ஒரு அறிவாளி செய்யக்கூடிய வேலையை ஒழிய, முன்னாடி சொன்னது முன்னாடி சொன்னதுன்னா என்ன, முன்னாடி சொன்னதுக்கு பின்னாடி மாற்றமாக தடை சட்டம் வந்திருக்கணும். தடுக்கப்பட்ட சட்டத்தை சரியான சான்றுகளோடு நிரூபிக்காத வரையில வந்து முன்னாடி சொன்னது பின்னாடி, அப்ப மக்காவில் சொன்னதெல்லாம் மார்க்கமா இல்லையா? மடத்தனமாக என்ன செய்யறாரு, ஒரு வாதம் வைக்கிறார் அப்படிங்கிறத விளங்கணும். ரெண்டாவது, பெண்களை பொறுத்தளவுக்கு பள்ளிவாசல்ல தொழுதார்கள், தொழுகலாம் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. இப்போ இதில் வந்து நம்ம நிறைய ஹதீஸுகள் போட்டிருக்கிறோம். அந்த ஹதீஸை வந்து இவர் வந்து என்ன செய்யறாரு, வேற ஒரு வீடியோவில் வந்து என்ன செஞ்சிருக்காருண்டா, இது வந்து அதாவது ஒரு 2 சகோதரிகள் பேசக்கூடியது மாதிரியான ஒரு ஆடியோவை போட்டு என்ன செஞ்சிருப்பாரு, மடத்தனமாக ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த விளக்கத்துக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பதில் போட்டிருந்தாலும் இதையும் அதில் நம்ம சேர்த்தே சொல்லிட்டோம்னா என்ன செஞ்சிடறேன், அது ஒரே ஆடியோவாக போயிடும். அதாவது அம்ரா பின் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய சகோதரி அவர்கள் கூறியதாவது, நான் வந்து வெள்ளிக்கிழமை அன்று காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்ற அந்த 50வது அத்தியாயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலிருந்து செவியுற்றேன். அல்லாஹ் வாயிலிருந்து செவினா, வாயில ஓதுறதை நேரில் பார்த்து செவி விடுறது. வாயிலிருந்து சத்தத்தை கேட்டோம்னு சொல்லலை, அதை நல்லா விளங்குற வாசகத்தை வாயிலிருந்து நான் செவியுற்றேன், அவங்க வாயால் ஓதக்கூடியதை நான் பார்த்து செவியுற்றேன் அப்படிங்கிற அர்த்தம். ஒவ்வொரு ஜும்மா சொற்பொழிவிலும் இந்த அத்தியாயத்தை ஓதுவார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் வந்து சஹீஹ் முஸ்லிமில் வந்து ரஹ்மத் ட்ரஸ்டுடைய பதிப்பகம் 1580வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஹாரிசா பின் நுஅமான் ரலியல்லாஹு அவருடைய புதல்வியார் அவர்கள் கூறியதாவது, நான் அந்த 50வது காஃபுல் குர்ஆனில் மஜீத் வருதா இல்லையா, அந்த அத்தியாயத்தை அல்லாஹ்வின் தூதருடைய வாயிலிருந்து, அதாவது பிராக்கெட் போட்டிருக்கிறாங்க, அது ரஹ்மத் ட்ரஸ்ட்ல உள்ளவங்க, அவங்க வந்து அது நம்ம வஹாபி கிடையாது, அவங்க சுன்னத் ஜமாத்தில் உள்ளவங்க, மதுஹபை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவங்க தான் யாரு, இந்த ரஹ்மத் ட்ரஸ்ட்ல உள்ள ஆளுங்க. அதுல நேரடியாக அந்த ஹதீஸுக்கு மொழிபெயர்த்த ஆளுக்கு யாரு, அவங்கள சேர்ந்தவங்க தான். அவங்க பிராக்கெட் போட்டிருக்காங்க, பிராக்கெட் இல்லாட்டால் அதுக்கு நேரடியாக தான் அர்த்தம். அவர்களிடமிருந்து நேரடியாக மனநமிட்டேன். அவர்கள் ஒவ்வொரு ஜும்மா சொற்பொழிவிலும் அந்த அத்தியாயத்தை ஓதுவார்கள். நாங்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே அடுப்பையே பயன்படுத்தி வந்து அக்கம் பக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. ஒரே அடுப்பை பயன்படுத்த விட ரசூலுல்லாஹ் வந்து இதில் என்ன விளங்கிட்டாருண்டா, இப்போ நம்ம பகலுக்கு சோறாக்கும்ல பகச்சாப்பாடுக்கு, அந்த மாதிரி வந்து அந்த அம்மா வந்து பகச்சாப்பாடுக்கு சோறாக்கி இருப்பாங்க, அதனால அதை வீட்டில் உட்காந்துக்கிட்டு கேட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே வச்சு சோறாக்கலை. ரசூலுல்லாஹ் வீடு 10க்கு 10 சின்ன அறை தானே, அதில் தானே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்வும் தங்கி இருந்தாங்க. அப்போ அங்கிட்டு தள்ளி வெளியில என்ன செஞ்ச ஒரு அடுப்பு இருக்கும். அடுப்பு வந்து பொதுவாக ஒரு 4-5 பேர் பயன்படுத்துகிற மாதிரியான அடுப்பு தான் வச்சிருப்பாங்க. ஏண்டா நெருப்பு கங்குங்கிறதுலாம் ரொம்ப சிரமம்.
அப்படியான நேரத்தில் வந்து நாங்கள் அவர்கள் ஒரே அடுப்பை தான் ஒரே அடுப்பை பயன்படுத்துவோம்னு சொன்னதுல இவர் என்ன விளங்குறாருண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்தாங்க இவங்க அப்படின்னுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு இந்த மாதிரி அறிவிக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து நேரத்தை கேட்டேன் என்னது, ஜும்மாவுல அவர்கள் உரையாற்றுவார்கள், அந்த உரையை கேட்டேன், ஜும்மாவுல வந்து இந்த குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள் கேட்டேன்னு யார் சொல்லல, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கல. இந்த இந்த நபித்தோழியர் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்த்துட்டு இவர் என்ன செய்யறாருன்னா, அடுப்பு ஒன்னா இருந்துச்சுல அப்ப ரசூலுல்லாஹ்வோட ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்படி இல்ல, அடுப்புங்கிறது தனியா உள்ளது, பள்ளிவாசலுங்கிறது தனியா உள்ளது. அவங்க பள்ளியில வந்து தொழுதார்கள் என்பதற்கு இது போதுமான சான்று. அவர்களிடமிருந்து நேரடியாக அவர்கள் வாயிலிருந்து நான் கேட்டேன் என்பதிலிருந்து அவங்க நேரடியாக சொல்வதை பார்த்து வாய் வழியாக வரக்கூடிய வார்த்தையை பார்த்து அவர்கள் செவியேற்றார்கள். இல்லைன்னா வாய் வழியான்னு சொல்ல ரசூலுல்லாஹ் ஓதுனா கேட்டேன்னு போயிருப்பாங்க. அப்ப இந்த மார்க்கம் தெரியாத முண்டாசு கட்டின மடையர்கள் இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அது மாதிரி வந்து ஹாரிசா பின் நோமான் அவங்களுடைய புதல்வி உம்மு ஹிசாம் அவர்கள் இது ஏராளமான இடத்துல பதிவு பண்றதுக்காக சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓராண்டு அல்லது ஓராண்டும் சில மாதங்களும் ஒரே அடுப்பையை நாங்கள் பயன்படுத்தி வந்தோம். அடுப்பை பயன்படுத்துறாங்க, அடுப்பு தனியா இருக்கு, அதை பயன்படுத்துவாங்க. அவங்க சாப்பாடு செய்வாங்க, பகச்சோறுலாம் ஆக்க மாட்டாங்க, பக சாப்பாடுலாம் அங்கே செய்ய மாட்டாங்க. காலை சாப்பாடு இரவு சாப்பாடு தான். இந்த ரெண்டு சாப்பாடு. ரெண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய அடுப்பு வந்து எப்போ எரிஞ்சுக்கிட்டுலாம் இருக்காது. அந்த விளக்கமும் இல்லாம விளக்கண மாதிரி என்ன செய்யறாரு, விளக்கம் சொல்றாரு. காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்ற 50வது அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய நாவிலிருந்து மனனமிட்டேன். அங்க வாயிலிருந்து மனனமிட்டு நாவுல ரசூலுல்லாஹ்வுடைய நா உச்சரிக்கிறதை பார்த்து நான் மனனமிட்டேன் என்று சொல்லி அவ்வளவு தெளிவாக வரக்கூடிய வாசகங்கள் என்ன செய்யுது. இதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல 1582வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னமா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க, தொழுதுருக்கிறாங்க, குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க, இப்படியான செய்தி இருக்கா இல்லையா? அது மாற்றப்பட்டு தடை செய்யப்பட்ட எந்த ஒரு செய்தியும் கிடையாது. இவர் உளர்றாரு, மார்க்கம் தெரியாம மடத்தனமாக உளர்றாரு. இந்த பரல வீசத்தை வந்து பாலும் கிணத்துல போட்டுதான் புதைக்க வேண்டும் அப்படிங்கிறது விளங்கணும். இது வந்து உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, இப்னு உமர் அதாவது உமர் ரலியல்லாஹுடைய மகன் என்ன செய்யறாங்க அப்படின்னா, உமர் ரலியல்லாஹுடைய மனைவியர் ஒருவர் வந்து சுபுஹு இசா தொழுகையில பள்ளிவாசல ஜமாத்தாக தொழ செல்வார். அவரிடம் உங்கள் கணவர் உமர் ரோசக்காரராகவும் இதை விரும்பாதவராக இருப்பதை தெரிந்து கொண்டே நீங்கள் ஏன் பள்ளிக்கு செல்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. அதுக்கு அந்த சஹாபிய பெண்மணி அவங்க சொல்றாங்க, அதற்கு அவர் என்னை தடுக்க முடியாது, எவ்வளவு கோபக்காரா இருந்துட்டு போற, ரோசக்காராக இருந்துட்டு போறாரு, எனக்கு தேவையில்லை, அவர் என்ன தடுக்க முடியாது, ஏனெனில் பெண்கள் பள்ளிக்கு செல்வதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறாங்க. இதுக்கு மாற்றமான ஹதீஸை காட்டணும். நீங்க பெண்கள் பள்ளிக்கு செல்வதை தடுங்கள், பள்ளிக்கு விடாதீர்கள் என்று தடுக்க சொன்னதா நீங்க ஹதீஸை காட்டணும். தடுக்காதீர்கள் அவ்வளவு தெளிவாக வந்து சஹீஹுல் புகாரில வந்து 900வது நம்பர்ல வந்து என்ன செஞ்சு இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும். இவர் மார்க்கம் தெரியாத மடத்தனமா என்ன செய்யறாரு, உட்காந்து யூடியூப் நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம கேட்கறது 4 பேர் கேட்கறாங்க. அது வந்து என்னது, பிதுகத்துக்கு எதிரான போர்வாளம், மொட்டை கத்தியை வச்சுக்கிட்டு போர்வாள்னு போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது பெண்கள், அடிமைகள், நோயாளிகள், சிறுவர்கள் இவர்களை தவிர மற்றவர்கள் கட்டாயம் ஜும்மா தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும். இது வந்து அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல வந்து பெண்களுக்கு அந்த பள்ளிவாசல்ல தொழுகிறது கடமை இல்லை. முதல்ல ஆண்கள் மாதிரி பள்ளிவாசல கட்டாயம் தொழுகணும் அப்படிங்கிற கடமை கிடையாது. அவர்கள் விரும்பினால் தாராளமாக தொழுகலாம் அப்படிங்கிறத விளங்கணும். இந்த ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம்டா, இப்ப வந்து அடிமைகள், நோயாளிகள், சிறுவர்கள், இவர்கள் பெண்கள், இந்த 4 பேருக்கும் ஜும்மா தொழுகை கடமை இல்லைன்னு வருதா இல்லையா? இப்போ ஒரு அடிமை பள்ளிவாசல தொழுகலாமா தொழுகக்கூடாதா? அடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல தொழுகக்கூடாது அப்படின்னு சட்டம் போட முடியுமா? அவங்களுக்கு கடமை இல்லை, விரும்பினால் தொழுகலாம். அடிமையா இருந்தால் லுஹர் தொழுதாக வேண்டும், ஜும்மாக்கு போகட்டாலும் லுஹர் தொழுதாக வேண்டும். ஆனா அடிமைகள் பள்ளிவாசல தொழுகலாமா இல்லையா? அவங்க பள்ளிவாசல தொழுகை சேருமா சேராதா? அதுக்கு என்ன செய்யணும், சிறுவர்களா இருக்கிறாங்க, சிறுவர்களை பொறுத்தளவுக்கு பருவ வயது அடைந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும், கணக்கில் வரும், நன்மை தீமைகள் எழுதப்படும். இருந்தாலும் சிறுவர்களா, பருவ வயதுங்கிறது 13 வயசு நெருக்கத்தில் உள்ளதான் பருவ வயது. ஒரு 10 வயசு சிறுவன் பள்ளிவாசல தொழுகிறாரு, இவருடைய தொழுகைக்கு அல்லாஹ் வந்து தொழுகை வரலாமா வரக்கூடாதா? தொழுகை வரவங்க தடுத்து வெளியாக்கிறீங்களா நீங்க? அதே மாதிரி நோயாளி சம்பந்தமா இருக்கு. நோயாளிங்கிறது எந்த நோய் வந்தாலும் நோயாளி தான். நடக்கவே முடியாம, எந்திரிக்கவே முடியாம, போகவே அப்படி கிடக்கிற ஆளுக்கு நோயாளி தான். சாதாரண காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரியாக இருந்தாலும் நோயாளி தான். இந்த நோயாளி வந்து பள்ளிவாசல் ஜும்மா தொழுக போறாரு, போகலாமா போகக்கூடாதா? போறவங்களை தடுத்துருவீங்களா நீங்க? அப்ப இதுல இருந்த தெளிவாக விளங்குது, பெண்கள் பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுவது என்பது கடமை கிடையாது, கட்டாயம் கிடையாது, விரும்பினால் தொழுது கொள்ளலாம் என்பதற்கு அவ்வளவு தெளிவான சான்றாக இந்த ஹதீஸும் இருக்கிறது. அவர் சம்பந்தம் இல்லாத எவனா ஒருத்தன் என்னத்தையே சொன்னானா, அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, இவர் என்னமோ கதை சொல்றாரு. முர்சலா அது வந்துட்டு போகுது அந்த செய்தியே. ஆனா அதுல ரசூல் 13 பேர் 12 பேர் இருக்கா இல்லையா, ஒரு பெண்கள்னு சேர்த்து சொல்றாரா இல்லையா? அதை நம்ம எடுத்து வைக்கல வாதம். நம்ம எதை எடுத்து வைக்கிறோம் அதுக்கு தான் அவங்களா என்ன செய்யறது, ஒன்று கொண்டு வந்து போடுறது, அதுக்கு பதில் சொல்றது.
இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். பெண்களை பொறுத்தளவுக்கு பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவதாக இருந்தால் தாராளமாக, அப்படி தடுத்ததனுடைய விளைவுதான் தர்கா தலங்கள், கோயில் குளங்கள் சமுதாயம் பெண்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க. கற்புகளை சூறையாடப்பட்டு கொண்டு கற்புகளை என்ன இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தர்காவை சுத்தி லாஜி கட்டி வச்சிருக்காங்க, எதுக்கு வச்சிருக்காங்க லாஜி கட்டி? அப்ப இதுல இருந்து விளங்குது இவர்கள் அதற்கு துணை போகக்கூடியவர், எதுக்கு சிறுக்குக்கு துணை போகக்கூடியவர்கள். பெண்களை என்னது இரண்டரை கலக்க, ஆண்களும் பெண்களும் இரண்டரை கலக்கிறது மாதிரியாக இருக்கக்கூடியதுக்கு துணை போகக்கூடியவர்கள் என்பது விளங்குதா இல்லையா? அப்ப பெண்கள் தாராளமாக ஜும்மா தொழுகை விரும்புவார்களே ஆனால் தாராளமாக தொழுகலாம். அதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. இரண்டாவது அனுமதி இருக்கிறது. பெண்கள் பள்ளிக்கு செல்வதை தடுக்கக்கூடாது என்ற அனுமதி இருக்கிற, தடுக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால இவர் தெளிவா ஆதாரத்தை எப்படி காட்டு, முன்னாடி நடந்ததா உங்களுக்கு என்ன கேட்கிறேன்னா, முன்னாடி நடந்தா மார்க்கம் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா மார்க்கம் இல்லையா? தடுத்ததுன்னு காட்டுங்க. பெண்கள் இனிமே பள்ளிக்கு செல்லவே கூடாது, உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தடை விதிக்கப்பட்டு விட்டது, ஒரு ஹதீஸை காட்டுங்க. நீங்க பெண்கள் பள்ளிக்கு செல்வதை நீங்க தடுத்து விடுங்கள், அவர்கள் பள்ளிக்கு செல்ல விடாதீர்கள், ஒரு ஹதீஸை காட்டுங்க. அப்ப இப்படி எந்த ஒரு செய்தியும் இல்லாத நேரத்தில் உலக தெளிவான ஆதாரங்களும் சான்றுகளும் இருக்கக்கூடிய நேரத்தில் மடத்தனமா மார்க்கம் தெரியாம இந்த பரல வீசத்தை சேர்ந்தவர்கள், தர்கால வைத்து வழிபடக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான ஒரு அபாண்டமான, எவனா முன்னாடி உள்ள அறிஞர் யாரா 4 பேர் எழுதிட்டு போயிட்டாங்களா, எழுதிட்டு போனா என்ன, ஹதீஸ் தெளிவா இருக்குது. தெளிவாக இருக்கக்கூடிய ஹதீஸை மறுக்கக்கூடிய, ஹதீஸுகளை மறுக்கக்கூடியவர்களா என்ன செய்யறாங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கி கொள்ள வேண்டும். அதனால பெண்கள் விரும்புவார்களே ஆனால் 5 வேளை தொழுகையும் பள்ளிவாசல தொழுகலாம். இரவு நேரங்களில் போகக்கூடிய நேரத்தில் அந்த மஹரிபு, இசா, ஃபஜர் இந்த மாதிரியான நேரங்கள் நறுமணம் பூசக்கூடாது, அதுக்கு தடை இருக்குது. அது நறுமணம் ஹெவியா ஆட்களை தூக்குற மாதிரியான நறுமணம் இருக்கா இல்லையா? பெண்கள் மைல்டான நறுமணம் தான் பூச வேணும் பொதுவாகவே. இந்த ஹெவியா இருக்கக்கூடிய அந்த மாதிரியான நறுமணங்களை பூசிட்டு பள்ளிவாசலுக்கு போக, பூ வச்சுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது. அதுல சேர்ந்து மல்லிகைப்பூ இந்த மாதிரியான பூக்களை வைத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது. இந்த மாதிரி தான் சொல்லணுமே ஒழிய பள்ளிவாசலுக்கே போகக்கூடாதுங்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. தாராளமாக என்ன செய்யலாம், பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகலாம். அங்கே லுஹர் தொழுகலாம், அசர் தொழுகலாம், மஹரிபு தொழுகலாம், இசா தொழுகலாம், ஃபஜ்ர் தொழுகலாம், ஜும்மா தொழுகலாம், பெருநாள் தொழுகை தொழுகலாம், எல்லா தொழுகையும் தொழுகலாம். இவர் என்ன செய்ய மார்க்கம் தெரியாம மடத்தனமா உளறிக்கிட்டு இருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் பரல வீசத்தை பாலும் கிணற்றில் போட்டு புதைக்கப்படும் அப்படிங்கிறத மட்டும் என்ன செய்யறோம், சகோதரர் அப்துல் சமத் அவர்களுக்கு சொல்லிக் கொள்றோம்.